சிறந்த கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக சோனா கல்வி குழுமத்தினர் சேவையாற்றி வந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியை பற்றி தான் இந்த பள்ளிக்கூடம் பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கோம். இந்த பள்ளியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, மாணவர்களுக்கு எவ்வாறு பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது என்பது குறித்து விரிவாக இந்த பகுதியில் பார்க்கலாம். சோனா இன்ஸ்டிடியூஷன்ஸ், சோனா கல்வி நிறுவனங்கள் என்பது தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சோனா மெடிக்கல் காலேஜ் இதை சேர்ந்த நிறுவனங்கள், 4 நிறுவனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த 4 காலேஜும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சோனா கல்வி நிறுவனங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1958 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 67 வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போனால் பாலிடெக்னிக், +2 முடிச்சுட்டு போனால் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இதுக்கெலாம் போகலாம். அப்போது வந்து சேலம் மக்கள் கேட்டாங்க சேர்மனை பார்த்து, இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி கல்வி கூடம் நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி சேர்மன் அவர்கள் வந்து எஸ் ஐ ஸ்டார்ட் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூல் அப்படி தான் 2020 இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். இது மேனேஜ்மெண்ட்டுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே உலகத்தரம் வாய்ந்த த வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இது வரணும்னு சொல்லி தான் அவங்களுடைய ஐடியா. இன்றைக்கி வந்து ஹியர் வி ஆர் ஹவுசிங் சம் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லைப்ரரி அண்ட் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ். சேர்மன் சொன்னாங்க இது பத்தாது, வி கோ ஃபார் அட்வான்ஸ்டு வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் நோ வி ஸ்டார்டட் சம் 2.5 lakh ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் இருக்க போகுது. அதில் தனியாக பேஸ்மெண்ட் ஃப்ளோர் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், 3 வீலர் பார்க்கிங் இருக்க போகுது. கிளாஸ் ரூம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிளாஸ் ரூம்ஸ் மேலே இருக்க போகுது. அப்புறம் வந்து காரிடாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ரூமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வைடு காரிடார், ஒரு சின்ன காரிடார் இல்லாமல் வைட் காரிடார், நல்ல லென்த்தியாக ஒரு ஆக்டிவிட்டி ரூம்லாம் பெருசாக கொண்டு வர்றோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு வி ஆர் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ். 4 to 5 லைப்ரரிஸ் வரப்போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் 4 to 5 கம்ப்யூட்டர் சென்டர் வரப்போகுது. வி ஹாவ் அ பிக் ஃபெசிலிட்டிஸ். அதில் வந்து ஸ்லீப்பிங் ரூம் இருக்குது, ரீடிங் ரூம் இருக்குது, அப்புறம் வந்து எல்லா வாட் ஃபெசிலிட்டிஸ் யூ நீட் ஃபார் த சில்ட்ரன் அப்படியோ எல்லாமே பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் கிரியேட்டிங் இந்த 2.5 lakh ஸ்கொயர் ஃபீட். அந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 1 வந்து ஜூனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் 1 இயரில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாணவர்கள், சேலத்தில் இருக்க மாணவர்கள் பார்க்கக்கூடிய பில்டிங் வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஸ்கூல் பில்டிங்காக அது இருக்க போகுது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை நாம் ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா லேர்னிங் எபிலிட்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ். ஒரு ஆக்சிஜன் எங்கேருந்து வருது அப்படின்னா அது எங்கேருந்து, ஒரு ட்ரீஸ்லேருந்து வருது, பிளான்ட்ஸ்லேருந்து வருது, ஓஷன்லேருந்து வருது மெயின் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை வந்து ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஈஸியாக வந்து மனசில் போய் நிற்கும். அப்படின்றதுனால வி ஆர் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். So within a year we will create a wonderful and world class facilities for the students, and you will enjoy the facilities also students. இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் கிட்டத்தட்ட வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் இங்கே வருது ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது. இந்த ப்ளே ஏரியாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட the management invested more than 100 lakhs. So best facilities we want, the management want to create, and management want to give the students of the Salem and Salem district. இந்த சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூலில் வந்து ப்ளே கிளாஸ்லேருந்து படிக்கலாம், ப்ளே கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் படிக்கலாம். இந்த சோனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட 50 ஏக்கர்ஸ். இந்த கேம்பஸ்க்குள்ளே உள்ள ஒரு குழந்தை வந்து எல்கேஜி படிக்க வந்துட்டாங்க அப்படின்னா, ப்ளே கிளாஸ் படிக்க வந்துட்டாங்க, எல்கேஜி படிக்க வந்துட்டாங்கன்னா, அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம், டாக்டரேட் படிக்கலாம், போஸ்ட் டாக்டரேட் பண்ணி வெளியே போகிறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இந்த மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன் திஸ் அக்கேஷன் ஐ தேங்க் த மேனேஜ்மெண்ட், Chairman Sri C. Valliyappa and Vice Chairman Sri Chokku Valliyappa and Vice Chairman Sri Thyaga Valliyappa for creating wonderful facilities not only for the children but all the students studying in this campus.
சோனா அப்படின்னா வெற்றி. இந்த சோனாவில் கிட்டத்தட்ட சோனா கேம்பஸில் கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லா மாணவர்களும் சிறந்த வேலையில் இருக்கிறாங்க, அல்லது வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்காங்க. பொதுவாக சொன்னால் வெற்றிகரமாக இருக்கிறாங்க. அதனால் வந்து த மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் த டாக்டர்ஸ் ஃப்ரம் திஸ் கேம்பஸ் ஆல்சோ. அதனால் வந்து சோனா வள்ளியப்பா நீட் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மார்ச் 26 இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ +2 படித்த மாணவர்கள் யாரெல்லாம் வந்து அஸ்பைரிங் டாக்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த கோச்சிங் சென்டரில் படித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் சோனா வள்ளியப்பா அகாடமி தொடங்கப்பட்டிருக்கு. இங்கு மாணவர்களுக்கு நீட், ஐஐடி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை தொடங்குவதற்கான முயற்சிகளும் தற்போது தொடங்கியிருக்காங்க. I am Ms. Kavita, Principal, Sona Valliyappa Public School. Sona Valliyappa Public School, a unit of prestigious Sona institutions which was established in the year 1958. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிபிஎஸ்சி கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் எங்கள் ஸ்கூல் வந்து அஃபிலியேட்டட் டு சிபிஎஸ்சி நியூ டெல்லி. எங்கள் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி, பேரண்ட் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட் திங்கர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட க்யூரியாசிட்டி, இன்க்விசிட்டிவ்னஸ் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே கர்டைல் பண்ணுறதில்ல. அவங்கள இண்டிபெண்ட்டாக வி ஆர் அலவிங் தெம் டு திங்க் அ லாட். ஸோ அது வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுங்கிறது வந்து பிளெண்டிங் ஆஃப் அகடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இதனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு நிறையவே கிடைக்குது. எங்கள் ஸ்கூலோட யூனிக் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ரிதமிக் சாங்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரிதமிக் சாங்ஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ்லையுமே அழகாக ஃப்ளூவெண்ட்டாக சாங்ஸ் பாடுவாங்க. இதனால் என்ன அவங்களுக்கு பயன் வருதுன்னா அவங்களோட ஆக்சென்ட், ப்ரொனன்சியேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குவிஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எங்களோட கரிக்குலமை நாங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை குரூப்போடு டிஸ்கஸ் பண்ணி அதில் இருக்க தவறான ஒரு ஆன்சரை எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கரெக்டான ஆன்சரை ஒரு குரூப், ஒரு டீமாக அவங்க வந்து கொடுக்கறதுக்கான ஸ்கில்லை வந்து நாங்கள் நிறையா வளர்த்துருக்கோம். இன்னொரு யூனிக் பெடகாகி பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் கிளாரிட்டி இருக்கும், கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூலில் 6th ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து நீட், ஜெஇ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஃப்யூச்சரில் அவங்க வந்து சேலஞ்சஸாக அவங்க எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை 6th ஃபவுண்டேஷனாக நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சோனா வள்ளியப்பா நீட், ஜெஇ அகாடமி அப்படிங்கிறது ஸ்கூலோட இன்டெக்ரேட் ஆகி அது கரிக்குலமோட இன்ஃப்யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த சோனா வள்ளியப்பா நீட், ஜெஇ அகாடமிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மார்ச் 26 வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஃபாலோ பண்ணி ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் ரெகுலர் பேட்சும் நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ அட்மிஷன்ஸ் அதுக்கு நடைபெற்றுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சோனா ஆயுஷ் ஃபுட் கோர்ட்லேருந்து எங்களுக்கு வரவழைச்சி கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்க வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆகட்டும், ரோபோட்டிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் இந்த அப்ரோச் எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க வந்து வெளியில் பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்கூல்ஸ் காம்படிஷன் நிறைய அட்டென்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களோட லெவல் என்ன, அவங்க எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக திட்டவட்டமாக அதை நாங்கள் அறிவுறுத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் ஃபெஸ்ட் ஈவெண்ட்ஸ்லலாம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி இதனால் வந்து அவங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் நிறையவே டெவலப் ஆகுது. இப்போ எங்கள் ஸ்கூலில் உள்ளே வந்தீங்கன்னா எங்களோட குழந்தைங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப திறன்பட இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கான கிளாஸ் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏரி வெல் வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்குது. நிறைய ஸ்பேஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. இப்போது எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டியோட எங்களுக்கு நியூ பில்டிங் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்து ஹவுஸ் வைஸ் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எவ்ரி மந்த் வந்து
குழந்தைங்க 4 ஹவுஸாக இருக்காங்க. அவங்க அந்த ஹவுஸ்லேருந்து ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா காம்படிஷன்ஸ் மாதிரி கலந்துக்கிட்டு அதில் அவங்க வின் பண்ணி ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு தலைமை பண்புக்கான இடத்துக்கு அவங்கள கொண்டு போகிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் அவங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான் இருக்குது. அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம திங்க் பண்ண வைக்கிறோம், இண்டிபெண்ட்டாக பேச வைக்கிறோம். அப்புறம் நிறையா அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு யூனிக் கான்செப்ட்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் குழந்தை வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டோட நாளைக்கு சொசைட்டியில் ஒரு ஃப்யூச்சர் சிட்டிசனாக அவங்க வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் பிளாட்ஃபார்ம் தான் இங்கே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறையா விஷயங்கள் பியாண்ட் அகடமிக்ஸை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட் சேர்மன் சார், வைஸ் சேர்மன் சார்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட் மேடம், டைரக்டர் சார் அண்ட் எங்களோட பேரண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டீச்சர்ஸ், இது எல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தருணத்தில் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஃபார் த அகடமிக் இயர் 25-26க்கு ப்ரீகேஜி டு கிரேட் 9th வரைக்கும் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். எங்கள் ஃபேக்கல்ட்டியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா டீம் ஒர்க். அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து குழந்தைங்க கிட்ட வெரி கைண்ட், வெரி கர்டியஸ், ரொம்ப தன்மையாக தான் இருப்பாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 1 வீக் நீங்கள் லீவ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு வர சொல்லணும்னா அழமாட்டாங்க. தே லவ் டு கம் டு ஸ்கூல். அப்படிங்கிறது எதனாலனா எங்கள் ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்னால அவங்களோட அப்ரோச்சு, அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட், இது எல்லாமே வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. எங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின்டு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ப்ராப்பர்லி சேனலைஸ்டு டீச்சர்ஸ். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அவங்கள வந்து எங்களோட அம்பாசிடர்ஸ்னே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்கில் வந்து எங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் வித் த டீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிடிஏ மீட்டிங்காக வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு சின்ன கன்சர்ன், ஒரு அட்ரஸிங் இருந்தாலுமே அவங்க ரெகுலராக வந்து டீச்சரை மீட் பண்ணலாம். மீட் பண்ணி அவங்களோட கன்சர்ன்ஸை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ்கிட்ட, பிரின்சிபல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் எல்லாமே வந்து இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. இதுக்காக வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரீடமை வந்து கரெக்டாக நாங்கள் சேனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து மற்ற ஸ்கூல்ஸில் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி தான். இன்னொரு விஷயம் வந்து ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். எங்கள் குழந்தைங்கள வந்து அகடமிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஆர்ட்டு, லைஃப் ஸ்கில்ஸ், ஹாபி ஹவர்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியாக அவங்க டெவலப் ஆகிறது தான். அதே மாதிரி ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். குழந்தைங்கள வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளாஸ் வந்து அவங்களுக்கான டெமோ, அதாவது செமினார் மாதிரி கொடுத்து அவங்கள கிளாஸ் எடுக்க வைக்கிற மாதிரி ஒரு திறனும் நாங்கள் வந்து அவங்கள மோல்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. நாளைக்கு லைஃப்பில் வந்து அவங்க ஒரு இண்டிபெண்ட்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இயல்பாகவே வர்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பியூர் நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சைல்ட் ஃப்ரெண்ட்லி கேம்பஸ், parent friendly campus, and our children are independent learners and independent thinkers. குழந்தைகளோட கல்வியில் பெற்றோர்களுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தாங்கள் சொன்ன கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இது என்னோட ஹஸ்பண்ட் கௌதம் ஸ்ரீனிவாஸ். எங்களோட பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூலில். அவளுக்கு இந்த வருஷம் தான் புதுசு இங்கே. வி வேர் இன் பெங்களூர். அவளோட கிண்டர் கார்டன் எல்லாம் பெங்களூரில் தான் பண்ணா. ஸோ டியூ டு சர்டன் சிச்சுவேஷன் வி ஹேட் டு மூவ் டு சேலம். அப்போ வி டென்ட் ஹேவ் மச் ஆஃப் டைம் டு சூஸ் அ ப்ராப்பர் ஸ்கூல். இவர் அலுமினியாக இருந்தாலுமே வி டென்ட் நோ தட் சோனாவில் வந்து சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல் இருக்குன்னு தெரியாது. வி ஹேட் அ தாட் லைக் ப்ளே குரூப் மட்டும் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஐ செக் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ். அப்புறமா வந்து ஐ கேம் ஹியர் டு செக் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கரிக்குலம்.
ஸோ நான் வந்து பார்த்த உடனே எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் தே கம்யூனிகேட் பியூட்டிஃபுல்லி வித் த நேச்சர். அந்த கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், அந்த பில்டிங் ஆகட்டும் ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்காக ரொம்ப பொறுமையாக வந்து எங்களோட குவைரிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி அகடமிக்ஸ் சிபிஎஸ்சிங்கிறது போர்ட் தான். ஸோ சிலபஸ் வில் பி த சேம். பட் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற புக்ஸ் வந்து ரொம்ப அழகாக குழந்தைங்களுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் ஆகட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகட்டும், எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக குழந்தைங்கள பூஸ்ட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் டேலண்ட் என்னென்னு ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்து அதை அவங்கள ஒரு லைம் லைட்டில் ஷைன் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவே பே பண்ணணும். ப்ளஸ் நாங்கள் தனியாக வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வீக்லி த்ரைஸ் வித்தின் த ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து 1.5 hours வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் இன்வால்வ் பண்ணுறாங்க. அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் சிலம்பம் இருக்குது, செஸ் இருக்குது, பேட்மிண்டன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என் பொண்ணு இப்போ செஸ்ஸில் பண்ணிகிட்ருக்கா. பட் அவளுக்கு ஒரு 4 months ஆனதுக்கப்புறம் ஷீ காட் இன்ட்ரெஸ்டட் இன் சிலம்பம். எங்களுக்கே வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் சிலம்பம் பண்ணும்போது நம்ம குழந்தை பண்ணுற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஷில் பி இன் சிலம்பம். ஸோ ஐம் வெயிட்டிங் டு see her more doing in different extracurricular activities. அப்பார்ட் ஃப்ரம் தட் குழந்தைங்க ஒவ்வொரு மாதமும் தே கண்டக்ட் ஹவுஸ் வைஸ் காம்படிஷன். ஒவ்வொரு குழந்தையும் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டேலண்ட். ட்ராயிங் ஆகட்டும், சிங்கிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும். ஸோ ஹியர் எவ்ரி மந்த் டிஃப்ரெண்ட் தீம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. டு பி ஃப்ராங்க், நான் வந்து சோனா காலேஜோட அலுமினை. ஸோ நான் இங்கே தான் பிஇ முடித்தேன். ஸோ எனக்கு தெரியாது இங்கே ஸ்கூல் இருக்குன்றது. நான் எதிர்பார்த்தது வந்து இங்கே வந்து ஒரு இக்னோ சென்டர் ஃபஸ்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சடனாக லைக் டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ்னால லைக் நான் பெங்களூர்லேருந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இங்கே சேலமில் எங்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ கூகுளில் சர்ச் பண்ணப்போ சோனா கிடச்சிது. அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே லைக் நாம் படித்த காலேஜ்லேயே வந்து ஸோ வி ஹேவ் அ ஸ்கூல் ஆஸ் வெல் அப்படின்றதுனால. ஸோ ஸ்கூல் ஓகே ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இங்கே வந்தோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி நைஸ். ஸோ இங்கே எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ஃபைன். பட் மோரோவர் நம்ம ஸ்கூல் சூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குழந்தை 2 வருஷம் பெங்களூரில் படித்தாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டில் தமிழ் லாங்குவேஜ், அங்கே வந்து கன்னடா, ஸோ இங்கே வந்து தமிழ். ஸோ இங்கே தமிழ் அடாப்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு 1.5 months வந்து லைக் ஆஸ் அ பேரண்ட் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு நாளும் லைக் இட் வில் பி பிட் டஃப் டு ஹேண்டில். அப்புறம் சடன்லி அட் ஒன் டைம் லைக் ஷி அடாப்டட் இட் வெரி வெல். அவங்க வந்து எப்படி சொல்கிறது லைக் ஒரு நல்ல ஸ்கூல் எப்படி அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஷீ இஸ் வெரி ஈகர் டு கோ டு ஸ்கூல். ஈவன் இன் சாட்டர்டேஸ் ஷீ யூஸ் டு சே தட் லைக் ஸ்கூல் இல்லை அப்படின்னாலுமே ஷீ வில் சே தட் நோ ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். ஸோ அதுதான் வந்து லைக் இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் அ சைல்ட் டு கம் டு ஸ்கூல். இப்போ ஒரு ஸ்கூல்லையும் வந்து நம்ம எப்படின்றது எனக்கு தெரில. பட் இங்கே வந்து லைக் டீச்சர்ஸ் ஆர் வெரி வாட் டு சே சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க சில்ட்ரன்ஸை. அவங்களோட டேலண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவலாக பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு இதுதான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒருத்தரையும் ஒன்று பண்ண வைக்கணும். இப்போ பாருங்கன்னா லைக் நாட் ஓன்லி மை சைல்டு, இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு ஸ்விம்மர் இருக்காங்க. ஐ திங்க் தமிழ்நாடு லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் 5th standard பையன் வந்து லைக் கன் ரைஃபிளிங் அண்ட் ஆர்ச்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஆல்வேஸ் ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட், ஃபுட்பால், லைக் இட்ஸ் லைக் ஒலிம்பிக்ஸ் ஆல்சோ வி கேன் கான்சென்ட்ரேட். ஸோ யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் பேரண்ட்ஸும் வந்து லைக் வி ஆர் ஃபீலிங் ப்ரவுட் டு பி இன் திஸ் ஸ்கூல். இட்ஸ் ரியலி கிரேட். தேங்க்ஸ் சோனா வலியப்பா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. எங்கள் பசங்க 2 பேரும் வந்து சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து யூகேஜி, இன்னொருத்தர் வந்து 2nd standard படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல் வந்து ரொம்ப 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 எஜுகேஷ்னல் வைஸ் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க 2 பேருமே. அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து நிறைய டேலண்ட் ஓரியன்ட் அண்ட் எஜுகேஷன் ஓரியன்ட் நிறைய ஸ்டப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலில் வந்து ஹவுஸ் வைஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. தே கண்டக்ட் போத் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சரி, கரிக்குலமும் சரி, 2த்துலேயும் வந்து ரொம்ப நல்ல கிட்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஹவுஸ் வைஸ் காம்படிஷன் போனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஹவுஸ் வைஸ் காம்படிஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதில் ஒவ்வொரு தீம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தீம்லேயும் வந்து கிட்ஸை வந்து எப்படி வந்து இன்னோவேட்டிவாக டெவலப் பண்ணுறதுன்னு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ்
பிடி அதுவும் வந்து நல்ல கிட்ஸை வந்து ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. லைக் ஸ்விம்மிங், கிரிக்கெட், அகாடமிக் ஓரியன்டும் தே டூ வெரி குட். அது மட்டும் இல்லாமல் ஹாபி ஹவர்ஸ், செஸ் இருக்குது, செஸ்லேயும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், அப்புறம் வந்து கராத்தே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் கம்மிங் கரிக்குலமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் ஓக்கல் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ரைனிங், மியூசிக்கும் கொண்டு வராங்க. ஸோ கிட்ஸை வந்து எஜுகேஷன் வைஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸை வந்து தனியாக வந்து ஒரு பீரியடாகவே 2 periods இன் அ வீக் வந்து குவிஸுக்குன்னு தனியாக ட்ரெயின் பண்ணுறாங்க. வொக்காபுலரி நியூ வொக்காபுலரி டீச் பண்ணுறாங்க. நிறைய கிராமர் ஓரியன்ட் ஸ்டப்ஸ். ஸோ என் பசங்களுக்குலாம் வந்து ஸ்டேஜ் ஃபியர்னாவே என்னன்னே தெரியாது. நீங்கள் எடுத்து டாபிக் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படி பேசிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. எல்லாமே வந்து நீட்டாக ஒரு எஜுகேஷன் வைஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லாவே வந்து டெவலப் ஆகிட்டு வராங்க. ஐ எம் வெரி ஹாப்பி மை கிட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் சோனா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் லைக் 4 to 6 இந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் தே டீச் கிரிக்கெட் ஆல்சோ. பிசிசிஐ வந்து பிசிசிஐ சர்டிஃபைடு ஸ்டாஃப்ஸ் வராங்க. ஸோ கிரிக்கெட் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கரிக்குலம் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரெண்டுலேயுமே வந்து கிட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இன்னோவேட்டிவாக வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல்மோஸ்ட் மை கிட்ஸ் 3 years ஆர் ஸ்டடிங் இன் சோனா. ஐ எம் ஆல்சோ அ சோனா அலுமினி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ சோனா ஃபேமிலி. வணக்கங்க, நான் காயத்ரி. நான் சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேங்க. நம்ம சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூலில் என்ன மெயின் திங்னா, நம்ம குழந்தைங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வெளியில் கொண்டு வராங்க. ஒரு குழந்தை ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்குங்க. அந்த ஃபீல்டில் நாம் வந்து குழந்தைய அனலைஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் கொடுத்து அந்த குழந்தைகிட்ட வந்து நாலேஜை வெளியில் கொண்டு வராங்க. நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கூல் குழந்தைங்கள விட சிறப்பாக இருப்பாங்க. நம்ம குழந்தைங்கள என்ன ஸ்பெஷல் குவாலிட்டின்னா, நாம் வந்து சப்ஜெக்டை வந்து வெறும் புக்கில் இருக்கிறது மட்டும் நடத்தலைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1+2 அப்படிங்கிறது வந்து 1, 2, 3 அப்படின்னு நம்ம சொல்லித்தரது இல்லைங்க. அதில் வந்து ஒரு அடிஷனுங்கிறதுக்கு 4 மெத்தட் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரோம். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடை அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதோ அந்த மெத்தடை வந்து நாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லையும் வந்து நம்ம ஒன்றை நோக்கி போகிறது இல்லைங்க, மல்டிபிள் வியூஸ் பார்க்குறோங்க. எல்லா வியூஸும் பார்த்து அந்த குழந்தைக்கு எந்த வியூ பிடிக்குதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் வீக்லி அசம்பிளி வந்து குழந்தைங்க தான் லீட் எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து அந்த வீக்லி அசம்பிளியில் வந்து குழந்தைங்க வந்து என்ன டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க வெளியில். அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து எவ்ரி வீக் ஒரு குழந்தையோட டேலண்ட்டை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரோம். தென் நம்ம குழந்தைங்க ரொம்ப டிசிப்ளின்டாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்க புக் அப்படியே மெமரைஸ் பண்ணியெல்லாம் நம்ம எழுத வைக்கிறது இல்லைங்க, எல்லாமே புரிதல் தாங்க. அவங்க புரிஞ்சுட்டு அவங்களா ஓன் க்ரியேட்டிவாக எழுதுகிறாங்க. கொனிச்சிவா. இப்போ நான் உங்களை ஜாப்பனீஸில் க்ரீட் பண்ணேன். நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. 10 வயசுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தையால் 7 லாங்குவேஜ் வரைக்கும் லேர்ன் பண்ண முடியுங்கிறது ஒரு அனாலிசிஸ். ஸோ இதை வச்சு நம்ம வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறோம். இதன் மூலயமா அவங்களுடைய டீம் ஒர்க், கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்கில் வேல்யூஸான ரெஸ்பெக்ட், கைண்ட்னஸ், டேபிள் மேனர்ஸ், எட்டிக்வெட்ஸ், டிசிப்ளின் இது எல்லாமே நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். அட் ஆர் ஸ்கூல் we don't just educate children, we prepare them for the future. இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கல்வியில் மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத் துறையிலும் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்துக்கிட்டு பதக்கங்களை வென்று பாராட்ட பெற்றிருக்காங்க. அந்த மாணவர்கள் சொன்ன கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். Hi, I am A.S. Tejaswar from grade 6. I am studying at Sona Valliyappa Public School. I am representative Super Kings Academy at Salem. My highest score is 107. I scored 2 centuries and 8 50s in Independence Day tournament. I got best batsman and best bowler. My first centuries at Super Kings Academy in Tirunelveli. My second century is Osur Cricket Academy. Thank you. I am Darshan Sharath of grade 5. I am studying in Sona Valliyappa Public School. My sport is archery and rifle shooting. In archery, I participated in a competition and won silver medal. It's a national level competition. In rifle shooting, I participated in an international level
shooting competition held in Sri Lanka, representing a country, India, and got gold medal. Thank you. Karate to Carnatic music, we explore it all. Smart classes, great sports, and the best campus vibe. At our school, every day is an adventure. Our teachers make learning exciting, concepts clear, and we love exploring new ideas. Learning here is fun, interactive, and super exciting. Our school shapes us to lead, dream, and achieve. At our school, experiments make learning real. சோனா வள்ளியப்பா பள்ளியினுடைய சிறப்புகள் என்ன, இங்கு மாணவர்களுக்கு எந்த வகையில் பாடங்கள் சொல்லித் தரப்படுகிறது என்பது குறித்து இந்த பகுதியில் பார்த்தோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.